ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ட்ரக் கேமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குயிக் ஜாப்பே நம்ம போகலாம். ஏன்னா நம்ம வண்டி எடுத்துகிட்டு போகிறது இப்போதைக்கு வேணாம். குயிக் ஜாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் இன்றைக்கி பார்க்கலாம். இன்லோடஸ்ட் அப்படின்ற ஒரு இது இதுதான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அதுதான் நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். இது வந்து ஏதோ பேக்கெட் கிளாஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அது என்னன்னு தெரில. இதை வந்து நம்ம இந்த ஃப்ரான்ஸ்லேருந்து ஸ்கோனோ அதோ ஊருங்க அது ஊர் பேர் வாயில் வரலங்க. அந்த ஊருக்கு போகிறோம். ஓகே, கொடுத்துடலாம். ஓகே, எப்படி இருக்குது பாருங்கள். ஐயோ, இது ஃபுல்லாக உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக கிளாஸஸ் தாங்க இருக்குது. கிளாஸ் தான் இருக்குது. இது ஃபுல்லாக கிளாஸ் தான். ஓகே, எடுக்கலாமா? சவுண்டை பாருங்கள். வண்டியே ஒரு மாதிரி இருக்குது. அவ்வளோதாங்க, வெளியே வந்துட்டோம். வா, உள்ளே எப்படி இருக்கு பார்த்தீங்களா? சவுண்டு நல்லா இருக்கு. அப்படியே போ. இதுக்குள்ள தான் போகணும். ஒரு நல்ல அந்த ஒரு வண்டியோட பேக்கில் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருப்பாங்க. அது வந்து ஃபுல்லாக அந்த பறக்கக்கூடாதுன்றக்காக அப்படி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நல்லா கவர் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, வேறு லெவலில் அது. ஓகே, இதை கொண்டு போகும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து அப்படியே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு இதுவும் போட வேண்டியதில்லை.
நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் கேமரா பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அப்படியே இந்த லோட்லேயே இந்த இதிலே நம்ம வந்து கேமரா பற்றி பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேமராவை பற்றி சொல்லணும்னா இதில் வந்து இந்த மேலே உள்ள நம்பர்ஸ், இந்த நம்பர்ஸ் தான் வந்து கேமரா வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 1லேருந்து 9 அது வரைக்கும் ஒரு விஷயங்கள் இருக்குது. நான் அப்படியே ஒன்று ஒன்றா காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம இருக்கிற இந்த கேமரா ஃபேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1ல் தான் இருக்கும். இது நம்பர் 2, இது நம்பர் 3, இது நம்பர் 4. திருப்பி நம்ம 1க்கே வந்துட்டோம். நான் ரோடு நல்லா வரட்டும், அப்போ தான் காட்டுறேன். இல்லைனா வந்து உங்களுக்கு எனக்கு ஓட்டுறது கஷ்டமாக இருக்கும். இப்படி ஒன்று நீங்கள் அமுக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கேமராவோட இது கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 5 பார்த்தீங்களா, அந்த சைடு பார்க்குறது யாராவது வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை அழுத்தினா அங்கே பார்க்கலாம். பார்த்தீங்களா, இந்த சைடு வராங்களா 5. 6 ஃப்ரண்ட் கேமரா பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். கேமராவை கரெக்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஃபீல் கிடைக்குங்க. இதில் கேமரா மட்டும் நீங்கள் வந்து இது பண்ணிங்கன்னா போதும், செம்ம ஃபீல் கிடைக்கும். பார்த்தீங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6வது 7வது இந்த சைடு. அதாவது நான் எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் 5வது அமுக்குனா இங்கே பார்க்கலாம், 7வது அமுக்குனா இந்த சைடு பார்க்கலாம். தெரியுதுங்களா? அந்த மாதிரி நீங்கள் வந்து சைடில் இருந்து பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் பாருங்கள். 5 7 அப்படி டக்கு நீங்கள் இது பண்ணிக்கலாம். 8வது வந்து பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு மோடை வந்து கிரியேட் பண்ணும் பாருங்கள். இதான் அந்த இது வச்சிருப்பேன் நல்ல வேலை. 8வது அமுக்கினீங்கன்னா அதுவே வந்து ஒரு மோடை வந்து கிரியேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். அது ஒரு தனி எஃபெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. 9 வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மோடும் ஒன்று ஒன்றா வர்றது தான் 9 பாருங்கள். இது 1 2 3 4 5 6 பாருங்கள். இப்படி நீங்கள் ஒரு தடவையும் 9 அமுக்கும் போது ஒரு மோடு வந்து உங்களுக்கு வந்து வரும். அட்டாப்பாவிகளை மாட்டிட்டேன் நான் வந்து. பாருங்க, கேமரா பட்டே வந்து மாட்டிட்டேங்க. ஏய் வேணாம். நம்ம அதில் தான் போயிருக்கணும். நான் கேமரா பார்த்துட்டே வந்து இதில் அப்படியே இதாகிட்டாங்க வரதில்ல. இப்போ கரெக்டாக வந்துட்டேன். பார்த்தீங்களா, இதான் அந்த இப்போ வந்து நான் சொன்னல நம்பர் இதெல்லாமே கேமராவோட
ஒரு விஷயங்கள். இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வேளை இதுக்குள்ளே இருக்கீங்க, அதாவது கேபினெட்டுக்குள்ளே இருக்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில நம்பர்கள் இருக்குது. இது உள்ளே இருக்கும்போது தான் அது பயன்படும். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இந்த நம்பர்லாம் கால்குலேட்டர் பண்ணுற மாதிரி நம்பர் இருக்கும் பார்த்தீங்களா கீபோர்டில், அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 4ங்க. 5Mக்குனா சென்டர் வந்துடும். 5 தான் சென்டர். 4 வந்து நம்ம இந்த சைடு பார்க்கலாம். பாருங்க, அப்படியே 6Mக்குனா இந்த சைடு. 7க்குனா ஒரு மாதிரி கிராஸாக பார்க்குறது பாருங்க. 9Mக்குனா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. 8ம் அப்படிதான். இதெல்லாம் வந்து இந்த சைடில் நம்ம பார்க்குறதுங்க. போதுங்களா? நீங்கள் வேணால் அப்படியே பார்த்து இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ இதுவே நீங்கள் வந்து இந்த நம்பரில் இருக்கீங்க, 2ல் இருக்கீங்கன்னா நம்ம வந்து நம்ம உடைய மவுஸை வந்து நம்ம வந்து கேமராவாக யூஸ் பண்ணலாம். எந்த டைரக்ஷன் வேணால் திரும்பிக்கிட்டு. இப்போ நான் மவுஸ் தான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அட்ஜஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது நமக்கு எந்த டைரக்ஷன் வேணாலும் அது வந்து நம்மளுக்கு இதாகும். பார்த்தீங்களா? நம்மளுக்கு எந்த டைரக்ஷன் வேணாமோ நம்ம அதை பார்த்து அப்படியே இது பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். ஆனால் இது பண்ணும்போது கொஞ்சம் கவனம். ஏன்னா நமக்கு ஒரு கம்ஃபர்டான ஓட்டுற ஜூன் வர்றது கஷ்டமாக இருக்கும். ஓகே 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 இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷனில் இருக்குமா, என்டர் கொடுத்துடலாம். ஓப்பன் ஆகுதா? இப்போ பாருங்களேன், 2 5 அமுக்குனா அப்படியே இந்த சைடு பார்க்கலாம், 7 அமுக்குனா அப்படியே அந்த சைடு பார்க்கலாம். பிரச்சனையே இருக்காது. பார்த்தீங்களா? நம்மளுக்கு அந்த ஒரு ஃபீல் இது நல்லா கொடுக்கும். இது கரெக்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நிறைய கேமரா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அப்புறம் அந்த மவுஸில் அந்த ரிங் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதை நீங்கள் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்டில் பேக்கில் அப்படியே ஒரு இது கிடைக்கும். இந்த வியூவில் பண்ணுவோம். ஃப்ரண்ட்டில் பாருங்கள், ஃப்ரண்ட் எப்படி இது பாருங்கள், அப்படியே பேக்கில் போகலாம். இந்த வியூவில் போய் ஃப்ரண்ட்டில் அப்படியே அவ்வளோதான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் பார்த்து நம்ம நல்ல ஒரு இது கொடுக்கலாம். ஆனால் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சதுன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னா காட்டுறேன் பாருங்கள். இந்த 5.4 5.7 நல்லா தான் இருக்குங்க. 5 பாருங்கள், இந்த 5.7 நல்லா இருக்குது. அது நமக்கு இந்த சைடு வியூவை காட்டுறதுக்கான ஒரு நல்ல ஒரு இது. அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 8 நம்பர் 8 இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டகாசமான வியூலாம் காட்டும் பாருங்கள். அதுவே ஒரு இது பண்ணிக்கும். சைடில் இடிக்குதா இல்லையா அப்போலாம் நம்ம பார்க்குறதுக்கு அந்த 2 நம்பர் நல்ல நம்பர் தான். அது பேக் கேமரா கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அது ஏன் கொடுக்கலன்னு தெரில.
ஒரு பேக் கேமராவும் சேர்த்தே கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் ஒரு நல்ல ஒரு விஷயங்களா இருக்கும் அதில். நீங்கள் கேமராவை நிறைய விஷயமா ஹேண்டில் பண்ணலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இதோட இப்படி ஓட்டுறது வந்து ஒரு வீல் பார்த்துக்கிட்டே ஓட்டுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபுல் ஃபாஸ்ட்டில் இருக்குது. ஓ, எத்தனை செக் போஸ்ட்டு? வண்டி ஸ்லோ பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த வண்டி. இப்போ நமக்கு தெரியலனா பாருங்கள், எங்கள் ஃப்ரண்ட் கேமரா இதான் ஃப்ரண்ட் கேமரா. என்டர் தூக்குதா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அவ்வளோதான். இப்படி நம்ம வந்து இதை ஃபீல் பண்ணலாம். எப்படி பார்த்தீங்களா? நம்ம ஒரு லேடி வந்து ஒருத்தங்க வேலைக்கு போட்டோம்ல, அவங்க வந்து அவங்க லெவலை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க போகுது. இல்லை அவங்க அப்கிரேட் பண்ணியிருக்காங்களா இல்லை நம்ம அப்கிரேட் பண்ணி தரணுமான்னு தெரில. இப்படி தான் நீங்கள் கேமரா யூஸ் பண்ணி உங்களுக்கு எப்படிலாம் வேணுமோ அப்படி நீங்கள் இதை பண்ணிக்கலாம். ஆனால் தப்பாக யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ எங்கேயும் இடிச்சுப்பீங்க. ஆனால் கொஞ்சம் கவனமாகவும் பார்த்தீங்களா? இந்த வியூ பார்த்தீங்களா? வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். அவங்கள நம்ம ஃபீல் பண்ணலாம். ஆக்சுவலாக இதுதான் உண்மையான நம்ம பார்வை. இப்போ நம்ம லைட்டு போட்டாகணும், அதனால் வண்டி ஸ்லோ பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி அப்படியே லைட் ஆன் பண்ணலாமே. ஆன் பண்ணிட்டேன். ஓகே ஐபியும் வச்சிட்டேங்க. ஏடா ஃபைன் போடுவானுங்க.
என்டர். பக்கா பார்த்தீங்களா? நீங்கள் கேமராவை கரெக்டாக யூஸ் பண்ணீங்கன்னா சூப்பராக யூஸ் பண்ணலாங்க. கரெக்டாக யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம லைட்டை எரிஞ்சிட்டு இருக்கான்னு பார்க்கலாமா? முன்னாடி போயிட்டு எரியுது. பின்னாடி கீழே போயிட்டு மேலே வரலாம், தேவையில்லை. நைட் ஆக போகுது, ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட வந்துடுச்சு. கிட்ட போய் ஒரு நம்பர் எதை பார்க்க முடியுமா? பார்க்கலாமா? எப்படி போறான்னு போறோம். யாருக்குடா ஃபைன் போடுறீங்க? ஐயோ ஐயோ, தப்பான போயிட்டேங்க, தப்பான ரூட்டில் போயிட்டேங்க. இந்த கேமராவை பார்த்துக்கிட்டே தப்பான ரூட்டில் போயிட்டேங்க. ஆடா பாவிகளா, அந்த ரூட்டில் திரும்பணுங்க. சரி, அதை மேட்ச் பண்ணிடலாம் எப்படியாது. ஏன்னா அந்த ரூட்டில் திரும்ப வேண்டியது, நான் இந்த ரூட்டில் போயிட்டேன். இப்போ அதனால் சுற்றி போகணுங்க. ஷே, வேஸ்ட்டாக போச்சுங்க டைமு. ஒரு ஃபைன் வேறு அதுக்காக. இப்போ திரும்பியும் போயிட்டு காசு கட்டு வரணும். நான் இது தேவையில்லாத ஒரு வேலையை பார்த்துட்டேன். தேவையில்லாத ஒரு வேலையை பார்த்துட்டேன், தொடச்சிட்டேன். என்ன பண்ணுறது? இப்போ அதுக்காக நான் அங்கே போயிட்டு திருப்பி இங்கே வரணுமா? ஏய், என்ன அநியாயம் பண்ணுறீங்க? நான் அதுக்கு இப்படியே திரும்புவேனே, எதுக்கு நான் அப்படி போகணும்? காசு தாங்க வேஸ்ட்டு பாருங்கள். ஓ, ஏற்கனவே கட்டிட்டேன், அதை தான் வந்தேன். என்னாச்சு, டேமேஜா? அடா பாவிங்களா, என்ன ஐயோ, இந்த வழியை அடைச்சி வச்சிருக்கானுங்க. இல்லாட்டா நம்ம இதிலே அப்படியே பூந்துடலாம். ஏன்னா அப்போல்லாம் போயிட்டு வரணும்னா வேலைக்கு ஆகாதுங்க. அவ்வளோதான். பாருங்கள் டைம் எவ்வளோ குறை போகுது பாருங்கள்.
எப்படி இடிச்சுனே தெரியலையே. பார்த்தீங்களா, ஏற்கனவே பே பண்ணிட்டேன். பே பண்ணிட்டு 2வது தடவை வரேன். எல்லாம் நேரம். அந்த ஒரு சின்ன தப்பு பண்ணாமல் இருந்தேனே, இப்போ முடிச்சிருப்பேன். இப்போ கூட பிரச்சனை இல்லை, முடிச்சிடலாம். இதான் வந்துட்டேனே. நாங்கள் எங்கள் ஊர்லலாம் அப்படி தான் வண்டி ஓட்டுவோம். பக்கத்தில் ஏதாவது கேப் இருந்தால் பூந்துருவோம். அதுக்காக அவ்வளோ தூரமாக போய் யூட்டர் அடிச்சுட்டு வர முடியும்? இதா வருது பாருங்க. கிட்ட வந்துட்டோம், கிட்ட வந்துட்டோம். இவ்வளோ தாங்க கேமரா. நீங்கள் அதை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இருட்டிச்சு, 8 மணி ஆயிடுச்சுங்க. இப்போ தான் கொஞ்சம் வெளிச்சு இருக்கானா. தானே அது. சரி, கொஞ்ச நேரம் தான் இருக்கு, வந்துட்டோம். ஓ, 5 7 ஒரே சைடு தாங்க காட்டுது. 5 7 ஒரே சைடு தான் காட்டுது. அதாவது 7ன்றது வந்து கொஞ்சம் முன்னாடி காட்டுது, 5ன்றது ரொம்ப பின்னாடி காட்டுது. இந்த 2 வித்தியாசம் இருக்கு அதில். பாருங்களேன், இப்போ 5 அமுக்குறேன். பார்த்தீங்களா, 7 பாருங்க, கொஞ்சம் 7 கொஞ்சம் முன்னாடி, 5 வந்து ரொம்ப முன்னாடி காட்டுது. அவ்வளோதான், வந்துட்டோம் 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 வந்துட்டோம். கிட்ட வந்துட்டோம், கிட்ட வந்துட்டோம்.
கிட்ட வந்துட்டோம், கிட்ட வந்துட்டோம். இதான் 7, இது 5, இது 7. முன்னாடி பார்க்கறது. இது மேலே ஹெலிகாப்டர் வியூ சொல்லுவாங்களா அது. இப்போ எக்ஸலண்ட்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை, குட்டு வேணால் வரலாம். ஏன்னா நிறைய டேமேஜ், சின்ன சின்ன டேமேஜ் பண்ணிட்டேன். வா வா வந்துட்டோம். என்டர். பரவாயில்ல, எக்ஸலண்ட் தான் கொடுத்துருக்கோம். சின்ன டேமேஜ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம 2 விஷயம் பார்த்தோம். ஒன்று வந்து ட்ரக்கை வந்து கொண்டு போனோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேமரா பற்றி சிலதெல்லாம் சொன்னேன். எனக்கே ஃபுல்லாக தெரியுமான்னு கேட்டிங்கன்னா தெரியாது தான், பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அதனால் நீங்கள் இதை பார்த்து பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.